அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறப்போகும் குருவால் மகர ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகை மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல மகர ராசி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்தவர் தற்போது கடகராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறார். இதேபோல் சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும், துலாம் ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்தும், அதேபோல் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடியவர் குரு பகவான். குருவிற்கு தேவ குரு, ஆச்சாரியார், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டுங்க. நவகிரகங்கள் அதிசாரம், வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு 30 முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் அதிபதியார் தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியன் ஆவார். வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தணர்களுக்கும் அதேபோல் பசுக்களுக்கும் ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான். வியாழன் என்ற பெயர் இவருக்கு உள்ளது. ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க. வாழ்க்கையில் நல்ல பதவி, குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி, உத்தியோகம், வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள். உலக புகழ் பெற்ற மேதைகள், பிரம்மத்தை அறிந்த ஞானிகள், இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம். வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதி குரு பகவானே. ஜாதகத்தில் குரு கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான். அது மட்டுமில்லாமல் தாய் நாட்டின் நலனுக்கு தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள், வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். அதே போல் ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்றிருந்தால் இத்தகைய பாக்கியசாலி ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம், உத்தமமான மனைவி, நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், நியாயமாக நடத்தும் முதலாளிகள், பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள். உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகள் பெற்று பெருமை அடைவார்கள். அது மட்டுமில்லாமல் பணத்தாலும் பதவிகளாலும் அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியாகவும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய வாழ்க்கை குரு பகவான் கொடுக்க முடியுங்க. ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியில் 5, 7, 9 ஆகிய இடங்களை தன் சுப பார்வையால் தூய்மைப்படுத்துகிறார் குரு பகவான். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மூவருமே நட்பு கிரகங்களாகும். சுக்கிரன், புதனும் பகை கிரகங்களாகும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு வக்ரம் பெறுகிறார். இதன் காரணமாக மகர ராசியைச் சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணம் எங்கே போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. அதே மட்டும் இல்லாம திருமண வயதிற்குள் வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகுங்க. அதே போல கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இத்தருணங்கள்ல கடைசி வாரத்தில் மருத்துவ செலவுகளினால் பணம் விரயமாகுங்க. விவாக முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு
நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. கணவன், மனைவி இடையே ஒற்றுமை குறையுங்க. இத்தருணங்கள பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றமும், தடங்களும், தாமதங்களும் ஏற்படதாங்க இருக்கும். அதேபோல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட கடமைகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் மனதிற்கு நிறைவை தரும் சம்பளத்தில் வேலையும் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. நிறுவன மாற்றம், அதன் காரணமாக கூடுதல் சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சற்று தாராளமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழுதுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். புதிய கிளைகள் நிறுவனங்கள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டாளி உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் புதிய தொடர்புகள் லாபகரமாக அமையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க. சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் லாபத்தை பெற்றுத்தரும். புதிய படங்கள் அரங்குகள் நிரப்பதற்கு ஏற்ற இடமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பண உதவிகள் எளிதிலும் கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல என்ன ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் லாபம் அதிகரிக்க இருக்கு. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் அனைத்துமே சுகத்துவவாதையில வலம் வருவதால் காட்சி உங்களுக்கு பதவியோ பொறுப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எந்த ஒரு கட்சியும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். இத்தருணங்கள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான ஜோதிட கலை இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் தொடர்பான கிரகங்கள் ஆதரவும் செல்வாக்கும் உயர இருக்கு. உயர்மட்ட தலைவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான கிரக நிலைகள் ஜோதிடனும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு அனைத்து கிரகங்களிலும் சுபபலம் வருவதால தேவையான அளவிற்கு தண்ணீர் வசதி, இதர வசதிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரை மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு, திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைக்க இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. சிறந்த காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது, திங்கட்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றில் தரிசனம் தன்னிகரற்ற பரிகார பலனை பெற்றுக்கொள்கிறது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க. எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது.